ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி ஜூஸ் எப்படி போடுறதுங்க. ஃபஸ்ட்டு தர்பூசணியும் சீனியையும் தண்ணி ஊற்றாமல் அடித்து வச்சுக்கணும். இதேமாரி பாதி பாதியாக போடுங்க. ஃபுல்லாக போட்டோன்னா பொங்கி வலிஞ்சிருது, வெளியே விடும். இப்போது ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன். இது முதல்ல வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சக்கச்சேவியன்னு இருக்குன்னு. நம்ம வீட்லேயே ஜூஸ் போட்டுக்கலாம் தர்பூசணி வாங்கி. இப்போ இதை வடிகட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டினோன்னா இந்த இதில் உள்ள கொட்டையெல்லாம் வந்துடும், அதோட வேண்டாத இதெல்லாம் வந்துடும். ஜூஸ் நல்லா குடிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு. இதோட சக்கை இந்த இருக்கு பாருங்க, இதை அப்படியே தூர போட்டுரும். ஜூஸ் எடுத்து சீனி காணலைன்னா ஜீனியை போட்டு ஆற்றி ஃப்ரீசரில் வச்சு இதில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அரைச்சிட்டோம்ல, இப்போ ஜீனி சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சீனி காணலைன்னா ஒரு 4 ஸ்பூன் ஜீனி, தேவையான அளவு ஜீனியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஆற்றி குடிக்கணும். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால இது ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த இயற்கையான பானம் கூட, இளநீ மாதிரி இது ஒரு இயற்கையான ஒரு பானம். அதாவது இது சூட்டை நல்லா, உடம்பு சூட்டை தணிக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குடித்தோன்னா சூடு இருந்தோன்னா உடம்புல குறைஞ்சிரும். அதனால் இது காலையிலே குடிக்க வேண்டாம், கொஞ்சம் மதிய வேளையில் குடிங்க. ஏன்னா இப்போ மழை நேரமாக இருக்கனால மதியானம் குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதேமாதிரி நம்ம வீட்லேயே தயாரிக்கலாம். சுத்தமான முறையில் ஜூஸ் வீட்லேயே தயாரித்து நம்ம ஹெல்த்தை இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். ஷார்ட்ஸும் போக மாட்டேங்கி, வீடியோவும் போக மாட்டேங்கி. அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.